அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைக. இஸ்லாமிய வானில் பெரும் பேரொழியாக கடந்த 3/4 நூற்றாண்டுகளாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் என்ற பேர் இயக்கம். 75 ஆண்டு கால மிக பெரும் பாரம்பரியத்தை கொண்ட ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் என்ற இந்த வானில்தான் எத்தனை நட்சத்திரங்கள்! இந்த வழிகாட்டும் நட்சத்திரங்களில் மிக முக்கியமான அகில இந்திய ஆளுமைகள் இருந்தாலும் கூட தமிழக ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் வளர்ச்சிக்கும் அதனுடைய பெரும் பரப்பளவை சென்று சேருவதற்குமாக தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த முக்கிய ஆளுமைகளை ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் 75வது ஆண்டை முன்னிட்டு நாம் சந்தித்து வருகிறோம். இந்த தொடரில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கின்ற மிக முக்கியமான ஆளுமை கோவையை சார்ந்த ஜனாப் நசீருல்லா சாஹிப். தொடக்க காலத்திலிருந்து சற்றேறக்குறைய 1980களின் இறுதிகளிலே ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் என்ற இந்த பேரியக்கத்துடன் தொடர்பு கிடைத்து அதில் அறிமுக ஊழியராக உள்ளே நுழைந்து அபிமானியாக உள்ளே நுழைந்து மாநில பொறுப்புகள் வரைக்குமாக பல்வேறு பணிகளிலே பல்வேறு களங்களிலும் தளங்களிலும் பங்காற்றியவர். ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் கோவை செல்வபுரம் வட்ட பொறுப்பாளராக, கரும்புக்கடை வட்ட பொறுப்பாளராக தன்னுடைய இயக்க பயணத்தை தொடங்கி ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் தமிழக மாநிலத்தின் அமைப்பு செயலாளராக, நிதி பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய நிதி செயலாளராக பெரும் பங்களிப்பை வழங்கி இன்றைக்கும் ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் என்ற அந்த பேரியக்கத்தை இணைந்து பயணித்து வழிநடத்தி ஒளிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஜனாப் நசீருல்லா சாஹிப் அவர்களை நாம் இந்த நேர்காணலின் வாயிலாக அவர்களுடைய நினைவலைகளை நமக்கும் பயன் தரக்கூடிய வகையிலே அமைத்துக் கொள்ள இருக்கின்றோம். ஜனாப் நசீருல்லா சாஹிப் அவர்களே, ஜமாத் இஸ்லாமி ஹிந்தில் நீங்கள் தொடர்ந்து தொடக்க காலத்தில் எப்படி இணைந்தீர்கள்? இந்த இயக்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்னவாக இருந்தது? உங்களுடைய ஆரம்பகால நினைவுகளை நீங்கள் தொடக்கமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் என்ற அகில இந்திய இந்த பேரியக்கத்தில் நான் 1979 உள்ளே நுழைந்தேன். அதாவது சாதாரண ஒரு அபிமானியாக இதில் நுழைந்தேன். ஆனால் அதற்கு முன்னால் ஜமாத்தை பற்றிய ஒரு தொடர்பும் ஒரு அறிமுகமும் எனக்கு இருந்தது. தொடர்பு இல்லை, அறிமுகம் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னாக்க, ஜமாத் இஸ்லாமியுடைய தமிழ்நாடுடைய முதல் அமீர் அல் காவாக இருந்த மௌலானா மர்ஹூம் ஷேக் அப்துல்லா சாஹிப் அவர்களுடைய கூட்டத்தில் நான் கலந்து கொள்வேன். ஜமாத் இஸ்லாமியோட கூட்டம் இல்லை, பொதுவான கூட்டத்தில் கலந்து. அவருடைய பேச்சும் அவருடைய இது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் பிடிக்கும். ரொம்ப சின்ன வயசு. அப்போது அந்த காலத்தில் இருந்து ஜமாத்துடைய அறிவு, ஜமாத் என்ற ஒரு அமைப்பு எங்கேயோ இருக்குது, அது அவ்வளோதான் அப்படிங்கிறது. ஆனால் அது தௌஹீத் பேஸில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு கொஞ்சம் தெரியும். அந்த ரீதியிலே நம்ம கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டோம் அப்படியே. அதனால் அந்த அறிமுகம் எனக்கு, அடிப்படை அறிமுகம் எனக்கு இருக்குது. ஆனால் இயக்கத்துக்குள்ளே நுழைஞ்சு இயக்கத்துக்குள்ளே உறுப்பினரோ இல்லை ஒரு முத்தஃபிகோ அபிமானியோ ஆகி அதன் கூட சேர்ந்து பயணித்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது 79. அப்போ 80 நான் அதுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு அபிமானியாக நான் இருந்தேன். அதற்கு காரணம் ஒரு சில நபர்கள், ஜனாப் ஷபீர் சாஹிப் போன்ற நபர்கள் எனக்கு ரொம்ப ஊக்குவிச்சு என் பின்னாலே நடந்து எனக்காக சில விஷயங்கள் இது பண்ணி கொடுத்து அவங்க உள்ளே வர வச்சாங்க. அவங்க பின்னாலே அவங்க மூலியமாக நான் போனேன். அந்த காலகட்டத்தில் என்கே முகமது சாஹிப் அப்படிங்கிற ஒரு நபர் கேரளாக்காரர் கோயம்புத்தூரில் இருந்தார். அவர் ஜமாத்துடைய உறுப்பினராக இருந்தார். இப்போ நாம் அபிமானிகளாக சேர்ந்தோம் அதில். அப்போ அவருடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு ரொம்ப பயனடைந்தது. நம்ம அதன் அடிப்படையில் நாம் இயக்கத்துக்குள்ளே அதிகமாக நுழையிறதுக்கும் இயக்கத்துடைய புரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு வாய்ப்பு நிறைய கிடைச்சது. நீங்கள் ஜமாத்துக்குள்ள நுழையும் போது இங்கே எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க? அப்போ இந்த கோவையில் ஜமாத்துடைய நிலை என்னவாக இருந்தது? நான் ஜமாத்தில் நுழையும் போது கோயம்புத்தூரில் 3 உறுப்பினர்கள் இருந்தாங்க. மொத்தம் 3 பேர் தான் இருந்தாங்க. அப்போ பாக்கியெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் முத்தஃபிக்கள், அதாவது அபிமானிகள்ங்கிற அடிப்படையில் இருந்தோம். ஒரு 7-10 பேர் வரைக்கும் இருந்தாங்க. அதில் நானும் அபிமானியாக இணைஞ்சு அவங்க கூட செயல்பட்டேன். அப்போ ஜமாத்துடைய ஒரு வட்டம் தான் இருந்தது. டவுனுக்குள்ளே ஒரு வட்டம், ஒரு முத்தஃபிக் வட்டம் மட்டும்தான் இயங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் பரவலாக அதிகமான இடங்களில் இது வட்டங்கள் ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டது. பின்னால் நீங்கள் இந்த பகுதி மண்டல பொறுப்பாளராக கூட இருந்தீங்களா? அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கு? வெலிங்டன், மேட்டுப்பாளையம்,
திருப்பூர் போன்ற பகுதிகளை இணைத்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மண்டல பொறுப்பாளராக கூட பணியாற்றிருக்கீங்க இல்லையா? அதாவது 1980 நான் உள்ளே நுழைஞ்சேன். 1990 வரைக்கும் நான் வந்து ஒரு முத்தஃபிக்காக இருந்தேன். 90க்கு அப்புறம் கார்கூன்ங்கிற நிலைக்கு நான் வந்தேன். அப்போ அந்த நிலையிலேயே ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 2000 நான் நினைக்கிறேன் 2005 வந்து மண்டல அமைப்பாளராக பொறுப்பு கொடுத்தாங்க. அப்போ கோயம்புத்தூர் வந்து ஒரு 3 மண்டலத்தில் சேர்ந்தது இருந்தது. கோயம்புத்தூர் மண்டலம்ங்கிறது ஒரு 3 இடத்துல சேர்ந்தது தான் ஒரு மண்டலமாக இருந்தது. ஒன்று திருப்பூர், ஒன்று குன்னூர், வெலிங்டன், ஒன்று வந்து மேட்டுப்பாளையம். இந்த 3 வட்டங்கள் தான் மொத்தத்தில் வந்து மண்டலமாக கருதப்பட்டது. அப்போ அதில் வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வட்டத்துக்கு நம்ம விசிட் பண்ண வேண்டியிருந்தது. அங்கே இருக்கிற குரான்தர்ஸோ அங்கே இருக்கிற வேறு ஏதாவது விஷயங்களோ பேசுகிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது நடவடிக்கைகள் பார்க்குறதுக்கோ அங்கே ரிப்போர்ட் வாங்குறதுக்கு பைத்துல் மால் பற்றி யோசனை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி 3 இடத்துக்கும் நான் தொடர்ந்து போயிட்டு இருந்தேன் ஒரு 2003 வரைக்கும். 2003க்கு அப்புறம் நான் மாநில பொறுப்புக்கு தன்சீம் செக்ரட்டரியாக நான் வந்து நியமிக்கப்பட்டதுக்கப்புறம் இங்கே விட்டுட்டு அங்கே சென்னைக்கு நான் போக வேண்டியதாக போயிடுச்சு. மாநில பொறுப்புக்கு சற்ற பிறகு ஒரு 2 மீகாத் ஒரு 8 ஆண்டு காலம் வரைக்குமாகவும் நீங்கள் அமைப்பு செயலாளராகவும் அதுக்கு பிறகு நிதி பொறுப்பாக இருந்தீங்க. அந்த மாநில பொறுப்புகளுடைய உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது? மாநில பொறுப்பாக என்னை நியமிக்கும் போது எனக்கு அதை பற்றி அனுபவங்கள் ஒன்றும் இல்லை. மாநிலத்தில் செயல்பாடுகள் என்ன, அது எப்படி செயல்படணும், எப்படி இங்கே இருக்குது அப்படிங்கிறது அனுபவம் நமக்கு இல்லை. ஒன்று. 2வது, மாநிலம் முழுவதும் வந்து ஏறக்குறைய ஒரு 7-8 இடத்துல மட்டும்தான் அமைப்பு ரீதியாக கூட்டங்கள் நடைபெறுறது, முத்தஃபிக் வட்டங்கள் இல்லாட்டி உறுப்பினர்கள் சேர்ந்த கிளை அந்த மாதிரி இருந்தது. இப்போ சென்னையில் ஒன்று இருந்தது, வாணியம்பாடியில் ஒன்று, வேலூரில் ஒன்று, கோயம்புத்தூரில் ஒன்று, அந்த மாதிரி ஒரு 5-6 இடத்துல மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது மற்ற மாவட்டங்களுக்கும் இதை வளர்த்தி கொண்டு போகிறதுக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டது மீகாத் பாலிசி ப்ரோக்ராமில். அந்த பாலிசி ப்ரோக்ராமின் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு இடத்துல போய் அதை பற்றி விளக்கங்கள் கொடுக்க வேண்டியிருந்தது. விளக்கங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து மற்ற இடங்களில் அது டெவலப்மெண்ட் ஆகிட்டு வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் மாநில தலைமையத்தில் இருக்கும்போது அப்போது இருந்த அமீரர்களுக்கா அப்துல் ரகீப் சாஹிப்புடனான உங்களுடைய பழக்கங்கள், அப்போ இருந்த அறிஞர் குத்புதீன் அஹமத் பாக்கவி அவங்க போன்ற ஆளுமைகளுடன் உங்களோட தொடர்பு நட்பு எப்படி இருந்தது? அவங்களோட வந்து ஜமாத் அனுபவங்கள் எப்படி நீங்கள் பெற்றீங்க? நான் ஜமாத்தில் இணையும் போது வந்து இஜாஸ் அஸ்லம் அஹமத் சாஹிப் தான் அமீர் ஹல்காவாக இருந்தாங்க அப்போது. அதுக்கப்புறம் தான் அப்துல் ரஹீப் சாப் அந்த பொறுப்பு எடுத்தது. அமீர் ஹல்காவா அப்துல் ரஹீப் சாப் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரஸ்ட்டோட இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற இஸ்லாமிக் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டோட சேர்மேனாகவும் அவங்க பொறுப்பில் இருந்தாங்க. அப்போ அதன் அடிப்படையில் வந்து நமக்கு அவர் கூட தொடர்புகள் ரொம்ப க்ளோஸாக நல்லபடியாக நல்ல பல விஷயங்கள் பற்றி நம்ம ஆய்வு நடத்துறதுக்கும் ஆலோசனைகள் கேட்குறதுக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு வாய்ப்பாக நமக்கு அமைஞ்சிருந்தது. அது குத்புதீன் சாஹிப் மௌலானா குத்புதீன் சாஹிபுடைய தொடர்பை பற்றி பேசும்போது அவர் நம்மளுடைய ஸ்கூலோட ட்ரஸ்டியாக இருந்தார். ஒரு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்கூலில் ஆரம்பிக்கும்போது நம்ம எப்படி ட்ரஸ்ட் ஏற்படுத்தணுமோ அந்த ட்ரஸ்ட் ஏற்படுத்தும் போதே அவரை வந்து ஒரு ட்ரஸ்டியாக வந்து என்கே சாஹிப் அவர் வச்சுட்டார். அப்போது அந்த ரீதியில் வந்து அவர் கூட தொடர்புகள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வாய்ப்பு இருந்தது. கூட்டத்துக்கு வரும்போது அவர்கிட்ட பேசுகிறதுக்கும் இல்லை அவர் கூட்டங்களுக்கு நம்ம போகிறதுக்கும் அவர்கிட்ட ஆலோசனை கேட்குறதுக்கும் அவரோட குரான்தர்ஸு மற்ற விஷயங்கள் பற்றி பேசுகிறதுக்கும் அவருடைய அனுபவங்கள் ஜமாத்தின் சார்பாக அவருடைய அனுபவங்கள் என்ன இருந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அந்த சம்பவங்களும் அந்த செய்திகள்லாம் கேட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு உற்சாகமும் நமக்கு ஒரு நல்ல ஒரு இதுவும் நமக்கு ஜமாத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிது. நமக்கு என்ன சொல்கிறதுக்கு ஒரு பவர் மாதிரி மனசில் வந்து நல்ல ஒரு உற்சாகமும் இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்லி பல புஸ்தகங்களுடைய விளக்கங்கள் அவர் கொடுத்தாரு. அதாவது அவர் குர்ஆனுடைய தஃப்சீர் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு இருந்தது. அதனால அவர்கிட்ட பல விளக்கங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் அடிப்படையில் வந்து குத்புதீன் சாஹிபுடைய தொடர்புகளும் அவருடைய இதுவும் நமக்கு பேச்சுகளும் அறிவுரைகளும் நமக்கு ரொம்ப பயன் உள்ளதாக இருந்தது.
நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் ட்ரஸ்ட்டில் ஆரம்பத்தில் இருந்தாங்க. ஆனால் இந்த கோயம்புத்தூர் இஸ்லாமிய ஸ்கூலில் முதல் கரஸ்பாண்டன்ட் என்ற ஒரு சிறப்பும் உங்களுக்கு இருக்குது. அந்த பள்ளியுடனான உங்கள் அனுபவம் எப்படி? நீங்கள் அதற்கு பிறகு ஆரம்ப காலத்திலும் இருந்திருக்கின்றீர்கள், இறுதி காலகட்டத்தில் இப்போதுள்ள சூழ்நிலைகளிலும் பள்ளியோட தொடர்புகளில் இருந்திருக்கீங்க. முதல் கரஸ்பாண்டண்ட்டாக உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது? 1979 ஸ்கூல் ஆரம்பித்தது. ஸ்கூல்லாம் மதரசா ஆரம்பித்தது. மதரசா மதீனத்துல்லுங்கிற ஒரு மதரசா ஆரம்பித்தது. அது ஆரம்பித்து 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்கூலாக இது மாற்றணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு நம்ம வந்தோம். அப்போ தான் நான் இஸ்லாமிக் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுடைய மெம்பராக எனக்கு நான் வந்திருக்கிறேன், உள்ளே வந்திருக்கிறேன். அப்போ தான் அப்போது ஸ்கூல் ஆகலான்னு சொல்லி முடிவு பண்ணி 80 ஜூனில் வந்து நம்ம ஸ்கூல் திறந்தோம். இஸ்லாமிக் நர்சரி ஸ்கூல் அப்படிங்கிற பேரில் ஒரு 50 குழந்தைங்களுடைய அந்த ஸ்கூல் திறந்தோம். அந்த ஸ்கூல் திறக்கிறதுக்கு முதல்ல நடந்த அந்த எக்ஸிக்யூட்டிவ் கூட்டத்தில் வந்து நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். இது யார், இது பொறுப்பு, டெய்லி பார்க்குறது யார், டெய்லி வர்றது யார், எப்படி அப்படிங்கிறது. அந்த நேரத்தில் என்னை வந்து அதுக்கு கரஸ்பாண்டாக நியமித்தாங்க. அப்போவும் எனக்கு கரஸ்பாண்டுங்கிறது பொறுப்பும் அதோட பணிகளும் என்னன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் டெய்லி வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு நியமனம் பண்ணாங்க. ஆனால் என்கே சாஹிப் அப்படிங்கிறவர் அவர் கூடவே இருந்தார், எப்போவுமே நம்ம கூட, நமக்கு அட்வைசர் மாதிரி இருந்தார். அந்த ரீதியில் வந்து 8 வருஷம் நான் அதில் பொறுப்பில் இருந்து அதை கவனிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்கே சாஹிபே டைரக்டாக எடுத்துட்டார். அப்புறம் அவர் ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே அவர் கரஸ்பாண்டாக இருந்து நீடித்தார். இதில் இந்த ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் இந்த கோவைக்கு வந்த பிறகு இங்கே என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குது? இந்த இயக்கத்தினால் இந்த சமுதாயம் பெற்ற பயன்கள், குறிப்பாக கரும்பு கடை போன்ற பகுதிகள், இந்த கோவைக்கு இந்த இயக்கம் எந்த மாதிரியான ஒரு வரவாக இருந்தது? கோவைக்கு வரவுனாக்கா இப்போ ஜமாத் இஸ்லாமி என்ற அமைப்பினுடைய பணிகளின் அடிப்படையில் வந்து கோவைக்கு கிடைச்ச பெரிய ஒரு இது என்னன்னாக்கா, இந்த பகுதியை வந்து டெவலப் ஆனது தான். அதாவது இந்த கரும்பு கடைங்கிற பகுதியை வந்து டெவலப் ஆனது. அதாவது இந்த கரும்பு கடைங்கிற பகுதி வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு சேரியை போல ஒரு நிலை வந்து இங்கே இருந்தது. நம்ம இதுக்கு முதல்ல 79 உள்ளே வந்து பார்க்கும்போது இதில் சேரியோட மோசமான ஒரு நிலையில் நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லாம் முஸ்லீம் தான் பூரா கம்ப்ளீட்டாக. அப்போ என்கே முகமது சாஹிப் அவர்களுடைய கருத்து என்னன்னாக்கா, இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து நம்ம குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம சொன்னோம், இந்த இடத்துல ஸ்கூல் ஆரம்பித்து எப்படி வந்து படிப்பாங்க, எப்படி ஃபீஸ் கொடுப்பாங்க, எப்படி முடியும் அது அப்படின்னு சொல்லி. இல்லை முடியும் முடியாது அப்படிங்கிற 2வது விஷயம். ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம செய்யணும். இதை விட்டு வெளியே செய்கிறாங்க நிறைய நமக்கு டெவலப்மெண்ட் பண்ணலாம், நிறைய காசு கிடைக்கும், நிறைய வருமானம் இருக்கும். ஆனால் இந்த மக்கள் வந்து டெவலப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. நான், என்கே சாஹிப், சபீர் சாஹிப் 3 பேர் வீடு வீடாக போய் கேன்வாஸ் பண்ணோம். அப்போது அந்த ஸ்கூலில் வந்து குழந்தைங்களை சேர்த்துறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம அனௌன்ஸ் பண்ணோம், நோட்டீஸ் போட்டோம், இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இங்கே எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதில் பல பேர் வந்து அட்மிஷன் பண்ணாங்க. அட்மிஷன் பண்ணுற குழந்தைங்களும் ஒரு சேரி பகுதியிலேருந்து வந்த குழந்தைங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து அட்மிஷன் வாங்கினாங்க. அது ஒரு 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 இது அது அந்த காட்சியெல்லாம் கண்ணில் இப்படி இருக்குது இப்போ கூட நம்மக்கிட்ட அந்த மாதிரி. அப்போது நமக்கு முக்கியமாக வந்து ஜமாத் இஸ்லாமியோட பணியில் வந்து கல்வி பணி இந்த ஏரியாவில் வந்து பெரிய இது. இப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த பாப்புலேஷன், இங்கே இருக்கிற பாப்புலேஷன் வந்து 100% படித்தவங்க, குறைந்தபட்சம் அவங்க எழுத படிக்க தெரியும் அவங்களுக்கு, அந்த மாதிரி நிலையில் இருந்தாங்க. நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த ஏரியாவில் வந்து ஒரு 5% கூட எழுத படிக்க தெரியாதவங்க இல்லை. நல்ல வசதி உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்க வேலையாச்சு, அவங்க வீடாச்சு, அவங்க இதாச்சு அந்த மாதிரி. ஆனால் அவங்க பப்ளிக் ஒர்க்குக்கோ இல்லை இஸ்லாமிய பணிகளுக்காகவோ அவங்க வரக்கூடிய மாதிரி ஆளுங்க இல்லை. ஸ்கூலோட டெவலப்மெண்ட் பார்க்கும்போது தான் மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்தது, நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கணும், நம்ம குழந்தைகளை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதன் அடிப்படையில் வந்து நம்ம சில கிளாஸ்கள் வச்சோம், வாராந்திர வகுப்புகள், வாராந்திர இஸ்திமாக்கள் வச்சோம், அப்புறம் குரான் விளக்க கூட்டங்கள் வச்சோம். ரம்ஜான் வந்தால் ரம்ஜானுடைய அந்த சிறப்பு சொல்கிறதுக்கு ரம்ஜானே வருக அப்படிங்கிற அந்த மாதிரி சில விஷயங்கள் புதுசாக ஏற்படுத்தணும். ஈத்கள்லாம் வரும்போது ஈத் மிலன் அப்படிங்கிற அந்த நிலையில் வந்து மக்களை கூப்பிட்டு, முஸ்லீம் அல்லாத சகோதரர்களை கூப்பிட்டு ஈதை பற்றி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்தோம். இதெல்லாம் புதுசாக வந்தது கோயம்புத்தூருக்கு. அதுக்கு முன்னால் கோயம்புத்தூர் மக்களுக்கு அதை பற்றி தெரியாது, இந்த மாதிரி நடக்குமா, இந்த மாதிரி செய்கிறது உண்டா அப்படின்னு தெரியாது. அப்போ இதெல்லாம் வரும்போது மக்களுடைய பார்வை வந்து ஜமாத்துக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக ஈர்த்துச்சு.
அப்போ மக்கள் வந்து ஜமாத் இஸ்லாமியோட பணிகள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னால் வந்து ஜமாத்தும் வந்து ஒரு பிரிவினை உள்ள ஒரு சக்தி, ஒரு பிரிவினை பண்ணுறதுக்காக இவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல இடங்களில் வந்து நம்மளை தடுத்துருக்காங்க, அடிக்கவும் வந்திருக்காங்க. இப்போது மேட்டுப்பாளையத்தில் ஒரு கூட்டத்தில் நான் போகும்போது ஒருத்தர் வந்து என்கே அடிச்சிட்டார். என்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே ஆயிடுச்சு. அப்போ நான் இருக்கிறேன், ஷபீர் சாஹிப் இருக்கார், பாபா சாஹிப் இருக்கார், இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அதில் அங்கே இருக்கிறவங்களில். அப்போ அவங்க பேசி என்ன ஏதுனா நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் பிரிவினை இது பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்களா, நீங்கள் தீவிரவாதிகள், அந்த மாதிரி ஒரு நிலை. தீவிரவாதத்தோட நிலை அப்போ இல்லை. அந்த மாதிரி பொதுவாக அந்த மாதிரி மக்களோட கணிப்பு அந்த மாதிரி இருக்குது. அப்போ அதெல்லாம் மாற்றப்பட்டது. அது மாற்றப்பட்டது. இப்போ இது வளரும் போது என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக திருப்பூர் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தது. திருப்பூரில் மாணவர்கள் எஸ்ஐயோட இது ஊக்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சு இங்கே. அப்போ அந்த மாணவரோட வளர்ச்சி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இயக்கத்தோட வளர்ச்சி அங்கே ஏற்பட்டுச்சு. அங்கே டியூஷன் சென்டர்ஸ் ஆரம்பித்தாங்க, வண்டியில்லா வங்கி அங்கே ஆரம்பித்தாங்க, பெண்களுக்கான தனி பிரிவுன்னு ஆரம்பித்து அங்கே செயல்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அங்கே ஏற்பட்டது. மேட்டுப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி இருந்தது. ஆனால் அங்கே இருக்கிற சில உள்ளூர் பிரச்சனைகள்னால அங்கே ஜாஸ்தி வளர முடியாமல் அங்கே தடுக்கப்பட்டது. அதனால் அங்கே வந்து வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான நெருக்கடிகள் பொதுமக்கள் மத்தியிலையும் ஆலிம்கள் மத்தியிலையும் ஜமாத்துக்கான வரவேற்பு இருந்ததா அல்லது எதிர்ப்புகள் இருந்ததா? அப்படி எதிர்ப்புகள் இருந்தால் அந்த எதிர்ப்புகளெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க? ஆரம்ப காலகட்டத்தில்னாக்கா இப்போ நான் வந்து 80க்கு அப்புறம் உள்ள விஷயந்தான் எனக்கு தெரியும். 80க்கு மேலே ஜமாத்து ஆரம்பித்தது 45க்கு மேலே 47க்கு அந்த மாதிரி ஆரம்பித்து பல வருஷங்கள் கடந்துருக்குது. அப்போ 80ல் ஆரம்பிக்கும் போது நம்ம செயல்படும் போது உள்ள சில தடைகள், சில விஷயங்கள் வந்து தான் நமக்கு அறிவுக்கு வந்திருக்குது. பொதுவாக வந்து ஒன்று, அதாவது தௌஹீத் ஜமாத்தை வந்து அவங்க எதிர்த்து வந்தாங்க. இங்கே இருக்கிற மக்கள் முஸ்லீம் ஜமாத்து சுன்னத் ஜமாத்தாக கருதக்கூடிய மக்கள் கூட்டம் தான் ஜாஸ்தி, மெஜாரிட்டி. அப்போ அவங்க வந்து தௌஹீத் மக்களில் வந்து எதிர்த்து வந்தாங்க. தௌஹீத்காரங்களுடைய சில ஆக்டிவிட்டீஸ்னால அவங்களுக்கு அது பிடிக்கிறதில்ல, கான்ட்ரவர்ஷியல், அது இது போட்டிக்கு போட்டி அந்த மாதிரி. அந்த இதில் வந்து நம்மளையும் சேர்த்துட்டாங்க அவங்க. மெயினாக தப்பு வர்றதுக்கு காரணம் தான். நம்ம அவங்க மாதிரி நம்ம இல்லை அப்படிங்கிறதுக்கு அது புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் காலமாச்சு. நம்ம யார், நம்ம என்ன செயல்படுறோம், நம்மளோட கருத்துக்கள் என்ன, நம்மளுடைய எய்ம் என்ன, எதுக்காக நம்ம செயல்படுறோம், இகாமத்து தீன் என்ன, எப்படி என்னங்கிறது புரிய வச்சதுக்கப்புறம் தான் மக்கள் கொஞ்சம் நம்மளை கவனிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க கூட சேர்ந்துட்டு இவங்க எல்லாமே இது என்ன முக்கியமாக வந்து என்ன இந்த மௌலூத் ராத்திப் இந்த பிரச்சனைகள் தான் நம்ம பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு. நம்ம மௌலூத் நம்ம பண்ணுற பாக்கி விஷயங்கள் வந்து வெளிப்படையாக தெரியறதில்லை. அந்த மௌலூத் செய்ய மாட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு இதாகிடுது. இந்த ரீதியிலும் சில எதிர்ப்புகள் இருந்தது. ஆனால் எதிர்ப்புகளை வந்து சமாளிக்கிற விதத்தில் அந்தந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும், யாரை அணுகணும், யாரை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டது. அது நம்ம செஞ்சோம். ஆனால் அதுக்கு முக்கியமான ஆதாரமாக நமக்கு இருந்தது ஸ்கூல் தான். ஸ்கூலோட வளர்ச்சி வர 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 மக்கள் தொடர்புகள் வந்து ஸ்கூலில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறைய ஆலிம்கள், நம்மளை திட்டின ஆலிம்கள், நம்மளை இது பண்ண இழிவுபடுத்தின ஆலிம்களோட குழந்தைங்கள் வந்து இங்கே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம கன்செஷன் போட்டு கொடுத்தோம், அப்படியும் படிச்சிருந்தாங்க, நம்மளை போய் திட்டுவாங்க வெளியில். அந்த மாதிரி சில சூழ்நிலைகளும் இங்கே இருந்தது. அந்த நிலைப்பாடு ஸ்கூலோட வளர்ச்சி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து புரிய ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது. அப்புறம் புஸ்தகம் நிறைய டிரான்ஸ்லேஷன் பண்ணி வந்து ஆரம்பிச்சது. அப்புறம் சமரசம் வந்தது. சமரசம் 80 தான் வந்தது. 80க்கு அப்புறம் தான் சமரசத்தோட இது கொண்டு போய் நம்ம மக்கள்கிட்ட சேர்த்தணும். அப்போ சமரசத்தில் வர கருத்துக்கள் மக்கள் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த மாதிரி இருக்கா, இஸ்லாத்தில் இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கும் விஷயத்துக்கு வந்தாங்க அந்த மாதிரி. அப்போ அதுதான் இந்த ஜமாத்தோட டெவலப்மெண்ட். அப்புறம் ஜமாத்தோட பணிகளில் வந்து சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு நிறையா ஆகிருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து வட்டி இல்லாத வங்கி கோயம்புத்தூரில் எங்கேயுமே கிடையாது. இப்போ நம்ம தான் நடத்திட்டு வரோம். 30 வருஷம் ஆயிடுச்சு. அது 90ல் ஆரம்பிச்சது. 30 வருஷமாக இப்போது போயிட்டுருக்குது, சிறப்பாக போயிட்டுருக்குது. நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. நிறைய நம்மளை எதிர்க்கிறவங்களும் அங்கே தான் வர்றாங்க. குழந்தைங்களும் சேர்க்குறதுக்கு இங்கே தான் வர்றாங்க, கடன் வாங்குறதுக்கும் அங்கே தான் வர்றாங்க. இது இல்லாமல் இப்போது இதில் மருத்துவத்தில் காலடி எடுத்து வச்சுருக்கிறோம்.
அதன் மூலியமாக மக்களுக்கு ரொம்ப பெரிய பிரயோஜனமாக இருக்குது. நிறைய பேர் வர்றாங்க, அதோட பலன் பெறுறாங்க அவங்க. அப்போ அவங்க மனசில் இருக்கிற கருத்துக்கள் வந்து மாறுது. இங்கே இவங்க இப்படி இல்லை, இவங்க அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வந்து மாறுது. இந்த நிலைமையில் வந்து இல்லை ஒரு மாற்றம் இங்கே ஏற்பட்டிருக்குது. கரும்பு கடையை பொறுத்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டு, இந்த கரும்பு கடை டெவலப்மெண்ட் வந்து நாடு பூரா, நாடு பூரானா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பூரா இது பரவி எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுடைய இது தாக்கங்கள் அங்கங்கே இருக்குது. ஆனால் நம்ம போய் அங்கே இறங்கி பணி செய்கிறதுக்கான நம்ம ஸ்ட்ரென்த் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அங்கே போய் பணி செய்ய முடியல. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பகுதிகள் எல்லாமே வந்து இப்போ நம்ம போய் இறங்கி வேலை செஞ்சால் அவங்க நம்ம ஒத்துழைப்பு கொடுக்குறதுக்கு அவங்க தயாராக இருக்கலாம். இப்போ நம்ம 2-3 உறுப்பினர்களோட ஒரு சின்ன ஒரு வட்டமாக இருந்த ஜமாத்தையும் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு பிக் சிட்டியாக ஒரு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அல்லாவுடைய கிருபையினால ஜமாத் வந்து இன்னைக்கு பெரிய நிறுவனங்களை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். பரவலாக ஜமாத் அறியப்பட்டிருக்கு. சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு, இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு என்ற பல வகையிலையும் பணிகள் இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஹிதாயா மகளிர் கல்லூரி போன்றது போன்ற இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போன்ற பல அதற்கான வேலைகள் என்ற ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு பிறைநிலாவாக இந்த ஜமாத்தை பார்த்து இன்றைக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு முழு நிலவாக இந்த 2 காலகட்டத்தையும் பார்த்துருக்கீங்க. எப்படி இந்த வளர்ச்சியை நீங்கள் வந்து உணர்றீங்க? வளர்ச்சி உணர்றது வந்து இப்போ பாருங்கள், எந்த அமைப்பு எந்த இயக்கமாக இருந்தாலும் இஹ்லாஸோட உண்மையான இதோட இறைவனை பயந்து மறுமைக்காக செயல்படுற ஒரு அமைப்பு உருவாகி வேலை செஞ்சதுன்னா கண்டிப்பாக அது வந்து பரவத்தான் செய்யும். அது வந்து ஒரு இடத்துல நிற்க முடியாது அப்படிங்கிறது இது வந்து ஒரு உண்மை. இது எல்லாரும் தெரிஞ்சது. அந்த இடத்துல என்ன குறைபாடுகள் வருது அப்படின்னாக்கா நம்மளுடைய இஹ்லாஸில் குறைபாடு வருது, நம்மளுடைய எண்ணத்தில் தூய்மை குறையுது, நம்முடைய உழைப்பில் வந்து ஷைத்தானியம் சேருது. இந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும் போது அந்த இயக்கம் வந்து தாறுமாறாகுது, அந்த இயக்கம் வந்து உடையுது, அல்லது இயக்கம் வந்து இழிவுக்குள்ளாகுது. இந்த மாதிரி ஆகுது. அது இல்லாமல் நம்ம செயல்படும் போது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வந்து இது வந்து எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு நம்ம மனசில் இருந்துகிட்ருக்கோம். இது நம்ம ஒவ்வொரு தனி மனிதனுடைய மறுமைக்காக நம்ம செஞ்சிட்ருக்கிற பணி. இந்த பணியில் வந்து யாருடைய புகழ்ச்சியும் யாருடைய இதுவும் தேவையில்லை. யாரும் புகழணும், யாரும் சொல்லணும், நம்மளை இது பண்ணணும், கௌரவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நிலைப்பாடு யாருக்கும் இருக்காது. இதில் இயக்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இயக்கத்தில் வேலை செய்யும்போது என்னுடைய தோலுக்காக தான் நான் செய்கிறேன், என்னுடைய தோல் நாளைக்கு வந்து மறுமையில் வந்து நரகத்துக்கு ஆகக்கூடாது, நரக நெருப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம செயல்படுறோம். அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம செயல்படுறதுனால தான் ஜமாத்தோட பணிகள் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அந்த காலத்தில் மக்கள் வந்து குறைவாக இருந்தாங்க, வசதிகள் குறைவாக இருந்தது. இன்றைக்கி இருக்கிற கம்யூனிகேஷன் வசதி அன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி இருக்கிற மக்கள் தொடர்பு சாதனங்கள் அன்றைக்கி இல்லை. அன்றைக்கி போக்குவரத்தோட இடைஞ்சல்கள் ரொம்ப இருந்தது, ஃபைனான்சியல் ரொம்ப வீக்காக இருந்தது, நம்மளது ஒன்றுமே இல்லை. அந்த நிலையில் நம்ம போயிட்டுருக்கும்போது அங்கே அந்த பணிகள் வந்து அந்த அளவுக்கு தான் முடியும், அதுக்கு மேலே கொண்டு வர முடியாது. மக்களுடைய பொருளாதாரம் ரொம்ப குறைஞ்சா இருக்கும்போது மக்கள் வந்து அதிகமாக ஜமாத்துக்கு வந்து பணி செய்கிறதுக்கு முற்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய பிரச்சனைகள் இருக்குது முன்னால். அதெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு வரும்போது மக்கள்கிட்ட கொஞ்சம் காசும் கொஞ்சம் ஃபைனான்சியல் பொசிஷனும் டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி பொது பணிகளுக்கும் பொது இதுகளுக்கும் உதவி செய்கிறதுக்கு அவங்க தயாராவாங்க. அப்போ அந்த மாதிரி ஆகும்போது மட்டும் இந்த மாதிரி வளர்ச்சிகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. அதே நேரத்தில் வந்து இயக்கத்தில் இருக்கிற பணிகளும் பார்க்குறாங்க அவங்க. அந்த பணிகளோட தேவை, அந்த பணிகளுடைய தாக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இயக்கத்துக்காக பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதிகம் பேர் இதில் வர்றாங்க. சற்றேறக்குறைய உங்களுடைய அனுபவம் வந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக இயக்கத்தில் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நிகழ்ச்சியான தருணமாக நீங்கள் எந்த காலகட்டத்தை, ஏதாவது எந்த நிகழ்வுகள் உங்களை ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதாக அந்த இயக்க வரலாற்றை நீங்கள் பார்க்குறீங்க? தாக்கம் ஏற்படுத்துகிற அளவுக்குனாக்கா நான் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. அதாவது என்கே முகமது சாஹிப் அவர் தான் நமக்கு எல்லாமே ஆஸ்தான குரு மாதிரி. அவருடைய வழிகாட்டில் தான் நம்மெல்லாம் இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி வந்திருக்கிறோம்.
இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டது, இயக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டது, இயக்கத்தினுடைய முன்னோடிகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டது எல்லாம் அவர் மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் வந்து நமக்கு அப்பப்போ சொல்லுவார் அவர். அது சொல்லும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக, ரொம்ப மனசுக்கு குத்துற மாதிரி இருக்கும். என்னோட இந்த மாதிரி செயல்பட்டுருக்காங்களா இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு 1-2 சொல்லலாம் அப்படின்னாக்கா, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அதாவது அவர் அப்போது அந்த காலத்தில் வந்து இங்கிலீஷ் பத்திரிக்கை கிடையாது. இங்கிலீஷ் பத்திரிக்கை ரேடியன்ஸ் ஒன்று தான் வந்துட்டு இருந்தது. ஜமாத்துது ஆங்கில பத்திரிகை வந்து பத்திரிகையே கிடையாது. ஆங்கில பத்திரிகை ஒன்று ரேடியன்ஸ் வந்துட்டு இருந்தது. அது ஒரு கொஞ்சம் பேர் வாங்கணும்னு தெரிஞ்சவங்க அப்போ அந்த காலத்தில் இருந்த ஆங்கிலம் தெரிஞ்ச சில பேர் நபர்கள் அது வாங்குவாங்க. ஒரு 10 பேரோ 12 பேர் என்னமோ வாங்கிட்டு இருந்தாங்க. அது என்கே சாஹிப் பேரில் தான் வரும். அது வரும், அவர் கொண்டு போய் சப்ளை பண்ணிடுவார், காசு வாங்க போக மாட்டார். இந்த நிலையில் என்னாச்சு, அது வந்துகிட்டே இருக்கும், கணக்கு ஏறிட்டே இருக்கும், என்கே சாஹிப் பேரில் கணக்கு ஏறிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு வருஷம் முடிஞ்சோடனே பில் வரும், இவ்வளோ பெருசு பில்லு உங்களுக்கு இருக்குது, நீங்கள் பணமே கொடுக்குறதில்ல, நம்ம பத்திரிக்கை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி உடனே அவருடைய மனைவியோட நகையை கொண்டு போய் வச்சு விற்று அந்த பணத்தை செலவு பண்ணுவார். அப்போ அவருடைய வியாபாரமே மீன் வியாபாரம். பெட்டியில் மீன் வச்சுட்டு மீன் சொல்லி வீதி அலைஞ்சு வியாபாரம் பண்ணுற நிலை. அந்த நிலையில் அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சின்ன ஒரு பொருள் அவருக்கு அதான், அதுவும் கொண்டு போய் கொடுத்து ரேடியன்ஸுக்குள்ளே பணத்தை அனுப்பிடுவார். ரேடியன்ஸுக்கு அங்கே பாக்கி நின்னா அங்கே பிரிண்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணத்துக்காக பிரிண்ட் ஆகி வரட்டும், வாங்கினாங்க கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அவர் சொல்லுவார். அப்போ அதெல்லாம் வந்து பெரிய ஒரு இது. இப்போ வந்து நம்ம வசதி இருந்தும் நம்ம அந்த செயல் செய்யறதுக்கு தயாராகிறதில்ல. எத்தனையோ ஏஜென்ட்டுகள் பணம் கொடுக்கறதில்ல, எத்தனையோ சப்ஸ்கிரைபர் வாங்குறவங்க பணம் கொடுக்கறதில்ல, அதை அப்படி விட்டுறாங்க. அப்புறம் போய் கேட்டால் எனக்கு படிக்க நேரம் இல்லை, கொடுக்க நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிலை இப்போது. அந்த காலத்தில் இருக்கிற சூழ்நிலைக்கு அவர் செஞ்ச ஒரு தியாகம் வந்து பெரிய தியாகம் வந்து இந்த மாதிரி. இப்போ தலைவரோட நிலைமையை நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது அப்துல் அஜீஸ் சாபிக்கு வந்து அப்துல் அஜீஸ் சாப் வந்திருக்கார் சென்னையோட இது பார்க்குறதுக்கு, தமிழ்நாட்டோட விசிட் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. அப்போது இங்கே வந்து கோயம்புத்தூர் ஒரு வட்டம், கோயம்புத்தூர் ஒரு கிளை, 3 உறுப்பினர் இருக்காங்க இல்லையா, கிளை அது. அப்போ அமீர் வந்து இவர் என்கே சாப் தான் அமீர் மொஹாமி. அப்போ அவருக்கு காலையில் இறங்கி அங்கேருந்து வந்து எங்கேயோ தொலாவி இருக்கார். யார் ஜமாத் இஸ்லாமின்னு யாரும் தெரியாது, பேர் தெரியாது. அப்போ யார்கிட்டையும் கேட்டிருக்காரு. அப்போ கரும்பு கடையில் வந்து யாரோ ஒருத்தர் இருந்தார், நீங்கள் அவரை போய் நீங்கள் விசாரணை பண்ணி பாருங்கன்னு சொல்லி அங்கேருந்து அவர் நடந்தே வந்திருக்கார். கரும்பு கடைக்கு ஸ்டேஷன்லேருந்து நடந்தே வந்து இங்கே ஒரு பள்ளிவாசல் தான் இருக்குது. அப்போ அந்த பள்ளி வீதி பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலில் வந்து கேட்டிருக்காரு. அப்போ அங்கே இருக்கிறவங்க, ஆமாம் ஒரு அந்த இவர் முகமது காக்கா வருவார்ல மீன் விற்றுட்டு, அவர் வந்து ஜமாத் இஸ்லாமின்னு சொல்லிட்டு இருப்பார், அவர் கேட்க தான் வந்திருக்காங்க. இவர் உருதுவில் பேசுகிறாரு, அவங்களுக்கு உருது தெரியாது. அப்போ அந்த கன்ஃபியூஷன் இங்கே. அப்போ அவங்க எதுவும் சொல்லி புரிய வச்சு அங்கே படுக்க வச்சுட்டாங்க. எங்கே அந்த பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் பழைய டைம், இப்போ இருக்கிறது புதுசு. அப்போ பழைய பள்ளிவாசல் கொசுக்கடி தான் இருக்கும் பூரா. அங்கே அவர் படுத்தார். காலையில் ஃபஜருக்கு வருவார் அவர், அந்த ஆள் முகமது வந்து ஃபஜருக்கு வருவார். வந்தாக்கா அவங்களுக்கு தெரியும் யார் என்ன அப்படின்னு சொல்லி படுத்துட்டார். காலையில் ஃபஜருக்கு என்கே சாப் அங்கே தான் ஒரு பள்ளிவாசல் தான் இருக்குது இந்த பக்கம் போகிற வட்டத்துக்கு. அங்கே வர்றாரு. வந்து பார்த்தா அந்த மாதிரி உங்களை தொலாவிட்டு யாரோ வந்திருக்காங்க, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்துல் அஜீஸ் சாப். இவருக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. இல்லை, அன்றைக்கி இருக்கிற தலைவர்களோட நிலைமையும் அந்த மாதிரி பாருங்க. அங்கிருந்து வந்து நடந்து வந்து அந்த இருட்டில் அந்த பள்ளிவாசலில் தங்கி அந்த கொசுக்கடியில் உட்காந்துட்டு என்கே சாப் பார்த்துட்டு என்கே சாப் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். அதுக்கு அப்போது அவங்களுடைய அந்த இஹ்லாஸு, அந்த உழைப்பு, அந்த அவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு இறைப்பற்று, தம்முடைய பணியில் இருக்கக்கூடிய அந்த தாக்கம், இது வந்து எப்படி என்னன்னு சொல்கிறது, இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது நம்ம செய்கிற பணிகள் வந்து, நம்ம செய்கிற வேலைகள் வந்து ஒன்றுமே இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம செய்கிற பணியில் வந்து பாதி பணி காட்டுறதுக்காக செய்கிறோன்னு நான் சொல்லுவேன்.
இப்போ இருக்க என்ன பொறுப்பில் இருந்தாங்க? அவர் வந்து ஆந்திரா அமீராத் சார். பின்னாடி வந்துருக்கார். அந்த மாதிரி இந்த காலகட்டம் இது. அப்போ இந்த மாதிரி சில நிகழ்வுகள் வந்து அவருடைய காலகட்டத்தில் நடந்தது. என்கேசாவோட காலகட்டத்தில் அது வந்து நமக்கு ரொம்ப ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய, நம்மளை வந்து ஒரு உந்துதல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்து அதில் ஏற்பட்டுருக்கு நமக்கு. அதுதான் நான் சொல்ல முடியும். வேறு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம், அது நம்ம அவ்வளோ கவனம் வச்சு நம்ம சொல்கிற அளவுக்கு நமக்கு இது இல்லை. கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கோவை வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். ஆமாம், மான்செஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேர். தொழில் நகரம், சிறுவாணி தண்ணியுடைய இது. கோயம்புத்தூர் மக்கள் பண்பாட்டு ரீதியான கோவை, கொங்கு தமிழ் என்ற பல கோவைக்கான அடையாளங்கள் வந்து இந்த 90களுக்கு பிறகு வேறு மாதிரி மாறிடுச்சு. கோயம்புத்தூர்காரங்கனாலே தீவிரவாதிகளாக, இன்னும் முஸ்லீம்களை குறித்தான ஒரு அச்சு உணர்வு வந்து பொது வழியில் கட்டமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த கோவை சம்பவம் வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜமாத் எந்த வகையான பங்களிப்பு செஞ்சுது? அந்த டயத்தில் ஜமாத்துடைய நடவடிக்கைகள், அந்த இதிலிருந்து மக்களை மீட்டு நல்வழிக்கு கொண்டு வரக்கூடிய பணிகளில் ஜமாத்துடைய பங்களிப்பு என்னவா இருந்தது? கோவை சம்பவம்னா நீங்கள் எந்த சம்பவத்தை குறிப்பிட்றீங்க? கோவை குண்டுவெடிப்பு சம்பவம். கரெக்ட். கோவையில் 97 நவம்பரில் இந்த கலவரம் நடந்தது. போலீஸ்காரன் அடித்தாங்க, இது பண்ணாங்க, அப்புறம் பிடிச்சாங்க, அப்புறம் அது கலவரமாக மாறிச்சு. 990 கடைகள் தீக்கிரையாக்கப்பட்டது, புற முஸ்லீம் கடைகள் கம்ப்ளீட்டாக. அதில் வந்து அதுக்கப்புறம் ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டோம். எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு அப்போ ஏற்படுத்தப்பட்டது இங்கே கோட்டமேட்டில். அந்த கூட்டமைப்பில் வந்து ஜமாத் இஸ்லாமியும் ஒரு உறுப்பினர், டிஎம்எம்கே ஒரு உறுப்பினர், டிஎன்டிஜே ஒரு உறுப்பினர், அந்த மாதிரி ஷாஃபி ஜமாத் ஒரு உறுப்பினர், அந்த மாதிரி எல்லா அமைப்புகளும் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தினாங்க. அந்த கூட்டமைப்பில் வந்து ஜமாத் சார்பாக நான் தான் பங்கு பெற்றேன். என்னை அதில் போட்டிருந்தாங்க. கூட்டமைப்பில் என்ன தீர்மானமாச்சுன்னா, ஆடிட்டிங் கணக்கு வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, டோட்டலாக அந்த கேஷ் வர்றது எவ்வளோ வருது, எங்கேருந்து வருது, என்ன வருது அப்படிங்கிறது நான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு முடிவாச்சு. அந்த நேரத்தில் கடைகளுக்கு சர்வே பண்ணுறதுக்கு நம்ம போனோம். பூரா கோயம்புத்தூர் இருக்கிற கடை. அப்போ தான் தெரிஞ்சு நமக்கு 992 கடைகள் எரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. அதில் நல்ல வசதி உள்ளவங்க கடையும் எரிக்கப்பட்டது, ஒன்றும் இல்லாதவங்க கடையும், டீ கடையும் எரிக்கப்பட்டது, பொட்டி கடையும் எரிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் வந்து நமக்கு என்ன தோணுச்சுனாக்கா, நம்ம இதுக்கு வந்து என்ன ரியாக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம முன்னால் வரல. நம்ம வந்து அது இந்த மக்களுக்கு எப்படி டெவலப் பண்ணுறது, மறுபடியும் அவங்க அதே பொசிஷனில் கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கவனத்தில் வந்தது. ஒரே பேச்சு, ஒரே இதுதான் நம்ம ஜமாத் சார்பாக வச்சது. அது அந்த ஆலோசனை வந்து ஜமாத் சார்பாக வச்சது. மற்ற கேஸ் போடுறது, சண்டை போடுறது, மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த மக்களை வந்து மறுபடியும் அந்த இடத்துல உட்கார்ந்து அவங்க அந்த தொழில் செய்யணும். அதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கலெக்ஷனுக்காக பல இடத்துல போனோம், பல இடத்துல இறங்கணும். அதில் அந்த கலெக்ஷனில் நானும் இருந்தேன், கூடவே இருந்தேன் எல்லா இடத்துலையும். அதே மாதிரி தான் வாணியம்பாடியில் போய் அங்கே இருக்கிற தோல் வியாபாரிகளை பிடிச்சி கம்ப்ளீட்டாக அவங்ககிட்ட இருந்து ஒரு 10-70 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம கலெக்ஷன் பண்ணோம். அதே நேரத்தில் இதில் இந்த பக்கம் மேங்களூர் பக்கம் போயிருந்தோம், அங்கே ஒரு அமைப்பு இருந்தது, அங்கேருந்து இந்த மாதிரி பல கலெக்ஷன்கள் வந்து அந்த கலெக்ஷனோட கணக்கு பார்க்குறதுக்கும் அதை சீர் பண்ணுறதுக்கும் உள்ள இது வந்தது. ஆனால் அதே சமயத்தில் வந்து அன்றைக்கி வந்து நம்ம லீகலைஸ் பண்ணுறதுக்கு, இந்த கேஸ் லீகலைஸ் பண்ணி இதை எப்படி கோர்ட்டுக்கு கொண்டு போய் எப்படி இதை நிரூபிக்கிறது அப்படிங்கிற அந்த ரீதியில் வந்து நம்ம அவ்வளோ இது பண்ணல. நம்ம அந்தளவுக்கு முயற்சிகள் எடுக்காதனால நமக்கு கேஸில் வந்து பலவீனமாகிடுச்சு. கேஸ் வந்து நமக்கு சரியானபடி நமக்கு சாதகமாக அங்கே அமையலை. ஏன்னா ப்ரூஃப் கொடுக்கணும், கேஸ்னாக்க ப்ரூஃப் தானே. அப்போ கோபால் கிருஷ்ணன் கமிஷன் நம்ம போட்டாங்க. ஆமாம், கோர்ட்டு அவங்க வந்திருந்தாங்க, நம்ம போயிருந்தோம், பேசணும் அவங்ககிட்ட. அவர் சொன்னது தான், நீங்கள் என்னமோ பண்ணுங்க, ஆனால் ப்ரூஃப் வேணும் கோர்ட்டுக்கு. பேப்பரை தான் பேசணும் கோர்ட்டில்,
நீங்கள் வாய்மொழி விஷயங்கள் அது இது சொன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கான தயாரிப்புகள் எவிடன்ஸுகள் தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த ரீதியில் அதுக்கு ஒரு டீம் போட்டு, வக்கீலோட டீம் போட்டு அதுக்காக வேலை செஞ்சோம். அப்போ அதில் வந்து 2-3 அட்வொகேட் இருந்தாங்க, முஸ்லீம் அட்வொகேட்டு, ஒரு நான் முஸ்லீம் அட்வொகேட்டும் இருந்தார். ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. அப்போ அவங்க எவிடன்ஸ் எப்படி தயார் பண்ணுறதுங்கிற முறை இருக்கு இல்லையா, அந்த முறையை தான் கோர்ட்டில் எடுபடும். சும்மா ஏதோ ஒன்று சொன்னால் சரியாகாது அப்படிங்கிற மாதிரி அது செயல்பட்டாங்க. அதுக்கு அப்போ நம்ம பேசும்போது மக்கள் பேசுவாங்க, சாதாரணமாக நம்ம 50 வருஷத்துக்கு பின்னால் போயிட்டோம். முஸ்லீம் சமுதாயம் வந்து 50 வருஷம் பின்னால் போயிடுச்சு. இனி இந்த நிலைக்கு நம்ம வரணுன்னாக்கா இன்னொரு 50 வருஷம் நம்ம கஷ்டப்படணும், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா பூரா ஸ்தம்பிச்சிருச்சு அப்படியே. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நேரத்தில், நீங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த காலகட்டம் வந்து எப்படி இருந்ததுனாக்கா ரொம்ப அபாயகரமான ஒரு காலகட்டம். செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி இருந்தது அந்த மாதிரி இருந்தது. பூரா கோயம்புத்தூர் அப்படி அணைஞ்சு போன மாதிரி இருந்தது. அப்போது ஜமாத் தலைவர்கள் வந்தாங்க. சுலம் சாபு, ரஹீப் சாபு, ஜமீல் சாபு, ரியாஸ் சாபு, சிராஜ் சாபு எல்லாம் வந்தாங்க. நிறைய பேர் வந்து பூரா சுற்றி அடித்து பார்த்து மக்களை சந்தித்து பேசி அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லி, அதே சமயத்தில் அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் நம்ம செய்கிறோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய் நம்ம ஜமாத் சார்பாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. த்ரூ கூட்டமைப்போட த்ரூ நம்ம அந்த அமௌண்ட் கொடுத்தோம். அந்த மக்களை வந்து மறுபடியும் அந்த இடத்துல உட்கார வச்சோம். இப்போ வந்து அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இது 1-2 பேர் மாறி போயிருப்பாங்க, பாக்கி எல்லாமே வந்து அவங்க ரிகவர் ஆகிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அன்றைக்கி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த அந்த குண்டுவெடிப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு பின்னடைவு ஆயிடுச்சு. அது இல்லாமல் இருந்ததுதான் இன்னும் ரொம்ப சிறப்பான முறையில் ரொம்ப நல்ல இது நடந்திருக்கும். அது ஒன்று பெரிய ஒரு என்ன சொல்கிறது, விட்டு வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. 75 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க ஒரு இயக்கத்தினுடைய ஒரு புள்ளியாக நாம் வந்து இருக்கிறோம். அப்போ நாம் அந்த அண்ணாந்து அந்த இயக்கத்தை பார்க்கும்போது இந்த 75 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க ஒரு இஸ்லாமிய இயக்கத்தை நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய ஒரு அடிப்படை உறுப்பினராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த அமைப்புடைய? ரொம்ப டஃப்பான கேள்வி இது. இதுக்கு பதில் சொல்கிறதுக்கான திறமையும் வேணும். இப்போ நான் என்னை பொறுத்தளவுக்கு வந்து இவ்வளோ பெரிய இயக்கத்தில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய சந்தோஷம். வேறு எதுலேயுமே இல்லாமல் இதே இயக்கத்தில் 40 வருஷமாக பணி செஞ்சிட்ருக்கிறோம். அல்லது இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு நம்ம ஆதரவு கொடுத்துட்ருக்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நமக்கு வந்து, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இயக்கங்கள், இன்றைக்கி இருக்கிற செயல்பாடுகள் பார்த்தோம்னா நம்ம எதுவுமே நம்ம எடுத்துக்கிற மாதிரி இல்லை, இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது அவங்கவுங்க தான் தோண்டித்தனமாக அவங்கவுங்க செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க புகழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க செயல்படுற மாதிரி இருக்குது. ஆனால் எந்த புகழ்ச்சியும் இல்லாமல், எந்த இது இல்லாமல் மறுமைக்காக மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னாக்கா இந்தியாவில் இல்லை உலகத்தில் அது ஜமாத் இஸ்லாமி தான் அப்படிங்கிற ஒரு மரியாதை இருக்குது இல்லையா, அந்த மதிப்பு அது வந்து நம்மளை பெரிய ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு பெரிய கண்ணியத்தை கொடுக்குது. இவ்வளோ பெரிய அமைப்பில் நாம் அதில் இருக்கிறோம், அதில் ஒட்டிகிட்ருக்கிறோமே அப்படி அல்லாஹ் அந்த மாதிரி நமக்கு நசீப் கொடுத்துருக்கான். அதுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது. இது இல்லாமல் நம்ம போயிருந்தால் நம்ம கதி என்ன ஆகிருக்கும், நம்ம எங்கெங்கே சின்னப்பட்டு இருப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்போம், மறுமையில் என்ன பதில் சொல்லியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது மனசுக்குள்ளே ஒரு இது வருது நமக்கு. ஜமாத் இல்லைன்னா ஜமாத் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. ஜமாத் இல்லைனாக்கா நம்ம எப்படி இருந்திருப்போம், என்ன ஆகிருக்கும் நம்ம நிலைமை? நம்ம எந்த ஜமாத்தில் எந்த ஷைத்தானுக்கு பின்னாலேயோ இன்சானுக்கு பின்னாலேயோ நம்ம போயிருப்போம், அல்லாஹ்வை விட்டு எவ்வளோ விலகியிருப்போம் நம்ம அப்படிங்கிறத யோசனை பண்ணும்போது நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய நேமத்து, ஒரு சான்ஸு இது நம்ம கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறது தான் நம்ம இது பண்ணணும். அவன் கொடுத்துருக்க நேமத்துக்கு நன்றி செலுத்துகிற அளவுக்கு நாமும் இல்லை, நன்றி செலுத்துகிற அளவுக்கு நம்மளோட செயல்பாடுகள் இல்லை.
அது ஒன்று தான் நம்ம இதில் யோசிக்க வேண்டிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கிட்டு குறைபாடுகள் நீக்கி மன்னித்து நமக்கு மறுமையில் வெற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் துவா பண்ண வேண்டியதாக இருக்குது. இயக்க ஊழியர்களுக்கு இயக்கத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய புதிய தலைமுறை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி, அதே மாதிரி பொதுவாக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அழைப்பு செய்தி. பொதுவாக இயக்க ஊழியர்களுக்கு உள்ள செய்தி, இயக்க ஊழியர்கள், உறுப்பினர்கள், முத்தஃபிக்கள், இப்போ இருக்கிற கார்கூன்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் செயல்றி என் மனசில் பட்ட ஒரு விஷயம். சமீபத்தில் நடந்த ஒரு குர்ஆன் கூட்டாய்வில் கூட நான் இதை பற்றி வச்சேன், இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதாவது இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை எப்படின்னாக்கா, நாம் ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு ஏற்படுது. இது சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கேட்குறதுக்கு அதை விட கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒரு போலியான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ரெண்டாவது, ஒரு சடங்குத்தனமான அமல்கள் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம படிக்கிறது, நம்ம உணர்றது, இயக்கம் நமக்கு சொல்லி கொடுக்கறது, அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையோட ஓட்டம் வேறொரு பக்கம் இருக்குது. வாழ்க்கையோட ஓட்டத்தில் நம்மளோட படிப்பு அங்கே சேர்றதில்லை. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு சஹாபி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் குர்ஆன் படிச்சிருக்கீங்களா? ஆமாம். அதான் நபிகள், அதான் ரசூலுல்லாஹ், அதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை நீங்கள் படிச்சிருக்கீங்களே, அது நீங்கள் அப்புறம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையா? அதில் என்ன இருக்கோ அதுதான் அவர் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு ரசூலுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக சொல்லக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையோட நிலையை நம்ம யோசித்து பார்த்தோம்னாக்கா, நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நம்ம ஒரு விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம். படிக்கிறது ஒரு பக்கம், தர்ஸ் எடுக்கிறது ஒரு பக்கம், பிரசங்கம் பண்ணுறது ஒரு பக்கம், எல்லாமே இருக்குது. ஆனால் வாழ்க்கையோட ஓட்டம் வேறொரு பக்கம். இதிலிருந்து நம்ம மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இது. நான் என்னையும் சேர்த்து தான் இதில் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. அதாவது எங்கேயுமே உண்மைத்தன்மை வெளிப்படுத்துகிற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில் ஆகிறதில்லை. ஏதோ 1-2 சம்பவங்கள் இருக்கலாம், அவ்வளோதான். ரெண்டாவது, ஒரு சடங்குத்தனமான ஒரு அமல்கள். நம்மளது சடங்குத்தனமான அமல்கள்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். நம்ம பாருங்கள், ஒரு இதுக்கு சொல்கிறேன். அதாவது தொழுகை டைம் ஆகுது, நீங்கள் ஓடி பள்ளியாசலுக்குள்ளே போகிறீங்க. போய் அவசரமாக நம்ம உது செய்கிறோம். அது உது முழுமையாக ஆகுதுதாங்கிறது ரெண்டாவது விஷயம். அதுக்கு நிறைய இதுகள் ஹதீஸ்கள் இருக்குது, நமக்கு படிச்சிருக்கிறோம். சரி, ஓடி போய் நிற்கிறோம் ஜமாத்தில் இமாம் தக்பீர் கட்டிட்டார். நம்ம இங்கேருந்து போய் நின்று இன்னி வச்சகத்து வச்ச ஓதி நம்ம ரகாத் கட்டுறோம். என்னன்னு சொல்லி ஓதுறோம், ஒருமுகைப்படுத்தி நான் உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம அர்த்தம். இன்னி வச்சகத்து வச்ச இல்லை பத்திர சமாவத்தி வல்லதான் நீஃபா, முகத்தை உன் பக்கம் திருப்பிக் கொண்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, வேறு எந்த சிந்தனையும் நமக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். வேறு எந்த சிந்தனையும் நமக்கு இல்லை, உன் முகத்தை மட்டும் உன் பக்கம் திருப்பி தான் நான் சொல்லுகை செய்கிறேன்னு சொல்லி. ஆனால் ஒன்று பாருங்க, நம்ம வாய் தான் சொல்லுது அப்படிய, நம்ம சிந்தனை பூரா வேறு பக்கம் இருக்குது. நம்ம முகம் அல்லாஹ்வை நோக்கி இல்லை, மேற்கு நோக்கி இருக்குது. அல்லாஹ்வை நோக்கி இல்லை, நம்ம சிந்தனை வேறு பக்கம். நம்ம படிக்கிறது தான் இது, ஆனால் நம்மளுடைய இதில் இல்லை. இதே விஷயம் மருகும் மௌலானா ஜலாலுத்தீன் அமரி சாப் ஆந்திராவில் நடக்கிற ஒரு உறுப்பினர் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். ஆந்திரா மாநில உறுப்பினர் கூட்டம் நான் ஷபீர் சாப் போயிருந்தேன். வரங்கல்ல நடந்தது. அதாவது ஒரு 20 வருஷம் இருக்கும் இது. அப்போது அவர் கடைசி நிறைவுரை அவர் தான். அப்போது அவர் கேட்குறாரு நம்மக்கிட்ட, 2 ரகாத் தொழுகை இங்கே இருக்கிறவங்களில் ஒரு 600-700 பேர் இருப்பாங்க மெம்பர்ஸ் கம்ப்ளீட். 2 ரகாத் தொழுகை எந்த சிந்தனையும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக நீங்கள் தொழுதிருப்பீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி யாராவது சொல்லுங்க.
யாரும் இல்லை, அவர் சொல்கிறாரு எனக்கு முடியறது இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் நம்ம பேசுகிறது சஹாபாக்களை பற்றி பேசுகிறோம், சஹாபாக்கள்கிட்ட பேசுகிறோம், ஹுலஃபா ராஷிதீன்களை பற்றி பேசுகிறோம், அது இது நிறைய பேசுகிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு யுத்தத்தில் ஒரு அம்பு காலில் ஏறி அந்த அம்பு எடுக்க முடியாத நிலையில் வரும்போது அவர் சொல்கிறோம், நான் தொழுகையில் நிற்கும்போது நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு. இது ஒரு சம்பவம். அப்போது அந்த தொழுகை அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அம்போட வேதனை கூட அவங்களுக்கு உணர்வாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க தொழுகை இருந்தது. நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த மாதிரி 2 விஷயங்கள் நான் இந்த மக்களுக்கு, இந்த இயக்க மக்களுக்கு சொல்கிறதுக்கு தான் விரும்புகிறேன். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை போலியான வாழ்க்கையிலேருந்து நம்ம மாறணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும், பூரா மாற முடியாது. ஒவ்வொரு நம்மளோட அடியை எடுத்து வைக்கும்போது நம்ம செய்கிறது இதுதான் கரெக்ட் தானா, இது இஸ்லாம் தானா, இது அல்லாஹ்வுடைய அறிவுரை தானா, கட்டளை தானா அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுட்டே ஏறினோம், நம்ம போலியான வாழ்க்கையை திறந்துடலாம். அதே மாதிரி நம்மளோட தொழுகைகள் இஹ்லாஸ் அங்கே இருக்கணும். அது இருந்தாக்கா அதான் நம்ம தொழுகையாக இருக்கும், நம்ம தொழுகிறதுக்கு அர்த்தமாக இருக்கும், அதோட பலன் நமக்கு உண்மையான பலனாக கிடைக்கும். இது நம்ம இயக்க ஊழியர்களுக்கான ஒரு நிலைப்பாடு வைக்கிறேன். நான் என்ன சொல்கிறது எனக்கு புரியல, அது எப்படி சொல்கிறது. அப்படி பொதுவாக மக்களுக்குன்னா முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம் சமுதாயத்துக்கு அவங்க என்ன இவ்வளோ பெரிய ஒரு அருட்கொடை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. இந்த இயக்கம் இல்லைன்னா என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லைங்கிறத உணர்றீங்க. இந்த இன்பம் மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த இயக்கத்தை குறித்து பொதுமக்கள் எப்படி உணரணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் ஒன்று இருக்கு இல்லை? இது விருப்பம் அப்படின்னாக்கா எல்லா மக்களும் இதை உணர்ந்து செயல்பட்டால் நம்ம நல்லது அப்படின்னு சொல்லி மனசு விரும்புது. ஆனால் மக்களோட செயல்பாடுகள் பூராவுமே இந்த உலக வாழ்க்கையில் இப்போ கிடைக்கக்கூடிய நமக்கு நன்மை என்ன, லாபம் என்ன, இது ஒன்றை மட்டும்தான் முன்னால் வச்சுட்டு குறிக்கோளுக்காக நம்ம வேலை செஞ்சிட்ருக்கிறோம். இதை தவிர மக்களுக்கு முன்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற லாபம் நமக்கு என்ன, அதை ஈட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அது ஒன்று தான் முன்னால் இருக்கிற குறிக்கோள். அது மாறணும், மறுமை சிந்தனை உங்ககிட்ட வரணும். மௌலானா கேசி அப்துல்லா சாப் ஒரு புக்கு எழுதியிருக்காரு, நீங்களாம் படிச்சிருப்பீங்க. அதாவது திருக்குரானில் மறுமை அப்படிங்கிற புக்கு மலையாளத்தில் தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. அதில் அவர் எழுதுகிறார், ஒரு மனுஷனுடைய நிலைமை என்ன, அவன் எங்கே போய் சேர்றான், எப்படி வர்றான் அப்படிங்கிறது பூரா. அதை படித்தாலே ஒரு முக்கால்வாசி நம்ம மனசும் நம்ம கல்பும் திருந்திரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பொது முஸ்லீம்கள் அது கண்டிப்பாக படிக்கணும். அந்த புஸ்தகம் படித்தாக்கா நம்மளோட மறுமை என்ன ஆகும் அப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்கு வரும். அதுலேருந்து அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படும். மிக்க நன்றி அன்பார்ந்த சகோதரர்களே. ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க ஒரு இயக்கத்தினுடைய அடிப்படை உறுப்பினராக இருந்து பல்வேறு நிலைகளிலே பணியாற்றிய ஜனாப் நசீருல்லா சாஹிப் அவர்கள் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி நம்முடன் பல கருத்துக்களை மனம் திறந்து இங்கே உரையாடி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லா ஹைரன் என்று சொல்லக்கூடிய நன்றி ஏறுதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரில் இன்னும் ஒரு ஆளுமையை இன்னும் தொடர்ந்து நாம் சந்திப்போம். வேறொரு நிகழ்ச்சியிலே வேறொரு ஆளுமையுடன் உங்களை சந்திக்கின்றோம்.